ஒரு ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டாரு. அதுவும் இந்த கைனடிக் கொண்டா மாதிரி பழைய ஸ்கூட்ரு. அந்த ஸ்கூட்ரு எங்கே தான் கிடைக்குதுன்னு தெரியல. அந்த ஸ்கூட்டரை எடுத்துக்குவார். அதுக்கு பின்னாடி கரெக்டாக அவருக்காகவே செஞ்ச மாதிரி ஒரு அல்ல கை அவனை உட்கார வச்சுக்குவார். உட்கார வச்சுட்டு இப்போல்லாம் வயர்லெஸ் ஹெட்செட் வந்துருச்சு. அது புஷிக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல எனக்கு. என்ன பண்ணுறாரு, இப்போவும் அந்த அல்லக்கைகிட்ட ஃபோனை கொடுத்து அந்த அல்லக்கை அந்த ஃபோனை எடுத்து இவர் காதில் வச்சுக்கிட்டே அவர் பின்னாடி உட்காந்துட்டு வருவார். இவர் வந்து அந்த ஃபோனில் பேசிகிட்டே வர்றாரு. அண்ணன் வரேன் கட்டிங் எடுத்து இன்னொரு விஷயங்க, புஷி பார்த்தீங்கன்னா பைக்கில் உட்காந்து போகிறப்பெல்லாம் ஹெல்மெட் போடுறதில்ல. ஹெல்மெட் போடலைன்னா ஃபைனு, ஹெல்மெட் போடலைன்னா மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி டிராஃபிக் ரூல்ஸு அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நம்மளை வந்து எஜுகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் புஷி வேணும்னே அவங்க ஹெல்மெட் போடுறதே இல்லை. அப்புறம் யோசித்தேன், ஏன் இவர் ஹெல்மெட்டே போடுறதில்ல அப்படின்னு. அப்போ தான் புரிஞ்சுது, ஹெல்மெட் போட்டால் போகிறது புஷின்னு யாருக்கும் தெரியாதுல்ல. தெரியணுங்கிறதுக்காகவே ஹெல்மெட் போடாமல் காதில் ஒருத்தனை ஃபோனை வைக்க சொல்லிட்டு இப்படி போவாரோ அப்படி போவாரோ. இதில் வேற போகிற போக்கில் நடுவில் 4-5 லூஸுங்க தற்கொலைங்க அழுதுட்டு வேற இருந்துச்சு. ஏங்க என்கிட்ட ஒரு பாஸ் தான் இருந்துச்சு, என் பையனை கூட்டிகிட்டு வந்துட்டேன், அந்த பையனை வந்து அலோவ் பண்ண மாட்டேறாங்க, எனக்கு பாஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அம்மா அழுகுது. அதுக்கு நடுவில் புஷி வந்துட்டார். ஓல்டேன் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு முன்னாடி நிப்பாட்டி, ஏமா பாஸ் கொண்டு வரலையா, ஏமா அழாத, இதுக்கெல்லாம் ஒரு அழுவியா, இந்தா அப்படின்னு பாக்கெட்டில் எடுத்து அந்த அம்மாவுக்கு மட்டும் கொடுத்தாரு. பார்த்தா பக்கத்தில் 4-5 தற்கொலைங்க, அவங்ககிட்டையும் பாஸில் போடுறது. அவனுங்க கேட்டு இருக்காங்க, புஷினா ஏதாவது எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. இவர் பாக்கெட்டில் தான் அந்த பாஸெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அந்த தற்கொலைங்களுக்கு. அவனு வாட்டி ஏதாவது புஷினா அப்படின்னு கடிச்சு பாதை எடுத்துட்டாங்கன்னா